பாலகாண்டத்தை முடிச்சுட்டு அயோத்தியா காண்டத்தினுடைய அருமையான கடவுள் வாழ்த்து பாட்டிலேயே இந்த காண்டத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெள்ளந்தெளிவாக கம்பன் நமக்கு சொல்லிறார். என்ன சொல்றார்? கூனும் சிறு கோத்தாயும் கொடுமை இழப்ப கோல் துறந்து கானகம் ஏகி என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக அழகாக அந்த காண்டத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையாக வருது. அதுல முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? தசரதனுடைய கண்ண மூலம் என்று சொல்லக்கூடிய கன்னத்திலே கண்ண மூலத்திலே ஒரு நரையானது தோன்றியது. அந்த நரைக்கு என்ன காரணம்னு சொன்னார் கம்பன்? தீங்கிழை ராவணன் செய்தனர். அவன் இலங்கையிலே அவன் செய்திருக்கக்கூடிய கொடுமைகளினாலே தசரதனுடைய கண்ண மூலத்திலே ஒரு நரை ஏற்பட்டது. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? ஆஹா, நமக்கு வயசாகி போச்சுன்னு தசரதன் யோசிச்சுட்டான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? முடிவு பண்றான். என்ன முடிவு பண்றான்? நம்ம அரசாட்சிய அடுத்த ஆளுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக மந்திர ஆலோசனை நடத்துவதற்கு மந்திரிகளை வர சொல்றான். தன்னோட படைசூழ வந்திருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள்லாம் போக சொல்லி, அரசர்கள் எல்லாம் போக சொல்லிட்டு மந்திர ஆலோசனைக்கு கூப்பிடுறான். மந்திர ஆலோசனைக்கு கூப்பிடணும். யார் பெரியவர்? வசிஷ்டர் தான் குலகுரு. ஆக வசிஷ்டரை கூப்பிட்டா தான் வேலை நடக்கும். அதனால வசிஷ்டரை கூப்பிடுறார். கம்பன் அழகாக வசிஷ்டனுடைய குணநலங்களை பற்றியான விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்றார். எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பல கருத்துக்களை பேசுறார். கடைசியில் என்ன சொல்றார்? தனக்கு உயிரே போகக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் நடுநிலை தவறாமல் வசிஷ்டர் கருத்தை சொல். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இவன் அரசன் தானே, இவங்கிட்ட சொன்னா நமக்கு ஏதாவது கஷ்டம் வருமோங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது வசிஷ்டருக்கு. வசிஷ்டர் நேர்பட தன் மனதிலே பட்டதை சொல்லுவார் அப்படிங்கிறத வசிஷ்டர் சொல்றார். காரணம் என்ன? குலகுரு அவர்தான். ஆகவே அவர்தான் தலைமை பதவி. அவர் அங்க வர. ஆக வசிஷ்டர் அங்கே அரசவைக்கு வந்தாச்சு. ஏனைய பல மந்திரிமார்களை எல்லாரும் தயரதன் வர சொல்லியிருக்கான். அதையும் கம்பன் பேசுறான். அதுல இருந்துதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டான். வசிஷ்டருடைய குணநலங்கள் பண்புகளை பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்ததாக மந்திரிமார்கள் எத்தனை பேர் வரா, எத்தனை மந்திரிமார்கள் வந்தார்கள் என்று சொல்வதற்கு கம்பன் ஒரு சமாதானம் எடுக்கிறான். 60,000 எனினும் ஆந்தகைக்கு உறுதியில் ஒன்று இவர்க்கு உணர்வு என்று உண்ணலாம். கிட்டத்தட்ட 60,000 மந்திரிமார்கள் இருந்தார்கள் அப்படின்னு கம்பனுக்கு இந்த வார்த்தைய, இந்த பதத்தை உபயோகிக்கிறார். கம்பனுக்கு இந்த 60,000ங்கிற மேல ரொம்ப நிறைய பிடிச்சிருக்கோ என்னமோன்னு தெரியல. நிறைய இடங்கள்ல 60,000ங்கிற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கார். நிறைய இடத்துல தசரதன் வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்த வருடங்கள் 60,000. சரியா? ராமன் வில்ல உடைச்சான் இல்லையா? ஞாபகம் இருக்கா? மிதிலையிலே காட்சி சொல்லும் பொழுது ராமன் வில்ல உடைக்கும் பொழுது மிதிலையிலே அந்த வில்லை தூக்கி கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேர்? 60,000 பேர். நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட இந்த 60,000ங்கிறது ஒரு அடைமொழியாக இப்படி சொல்லலாம். கவுண்ட்லெஸ் அப்படிங்கிறத சொல்லாமல் கம்பன் சொல்லக்கூடிய ஒரு பதமாக இந்த 60,000 வைத்திருக்கிறார்னு நம்ம வச்சுக்கணும். உடனே 60,000ன்னா 60,000 எண்ணக்கூடாது. நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறித்தான் இந்த பதம். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஓஹோ, 60,000 மந்திரிகளை வச்சு அவன் எத்தனை கேபினெட் வச்சிருந்தான், அதுக்கு எத்தனை எல்லாம் ஆட்கள் வச்சிருந்தான், என்ன போர்ட்போலியோ வச்சிருந்தான்னு யோசிக்க கூடாது. நிறைய மந்திரிமார்கள் இருந்தார்கள். காரணம், நிறைய பேரிடத்திலே தன்னுடைய அறிவாலோசனைகளை, மந்திராலோசனையை நடத்தக்கூடியவராக தயரதன் இருந்தார். 60,000 எனினும் ஆந்தகைக்கு உறுதியில் ஒன்று இவர்க்கு உணர்வு என்று உண்ணலாம். இவங்க அவ்வளவு பேர் வந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே குணம் என்ன? எல்லோரும் தசரதனுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. இதுல எவ்வளவு பெரிய விஷயமான ஆச்சரியமான விஷயம் பாருங்க. 2 மந்திரி சேர்ந்தாலே நம்ம ஊர்ல சண்டை போடுறோம்.
இல்லையா? ஒருத்தன் கருத்தை இன்னொருத்தன் ஒத்துக்க மாட்டான். ஆளுங்கட்சிக்குள்ளேயே சண்டை. ஒரு மந்திரி இன்னொரு மந்திரி, நீ சீனியர் நான் ஜூனியர், நான் ஜூனியர் நீ சீனியர், நீ யாரா எனக்கு சொல்றது, நான் யாரா உனக்கு சொல்றதுங்க. இத்தனை பேர் இருந்தும் இவர்களுக்கு ஒரே குறிக்கோள் தான். என்ன குறிக்கோள்? தயரதன் நன்றாக இருத்தல் அவசியம். இப்ப ஏன் அயோத்தியா முன்னுக்கு வந்ததுன்னு இப்ப புரியுதா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அயோத்தியா ஏன் இன்னும் நம்மால் போற்றப்படக்கூடிய ஒரு நாடாக, நாம் எல்லோரும் வியக்கத்தக்க கூடிய ஒரு நாடாக இருந்தது என்று சொன்னால், ராஜாவும் அப்படி இருந்தார், ராஜா கீழே இருந்த மந்திரிகளும் அந்த மாதிரி இருந்தார். அப்போ உறுதியில் ஒன்று இவர்க்கு உணர்வு என்று உண்ணலாம். அவர்கள் எல்லோருமே தயரதனுக்கு நன்மைன்னு கருதுவதிலே ஒரே மாதிரி நோக்கம்தான் கொண்டவர்கள். பெறல் அருண் சூழ்ச்சியர், திருவின் பெற்பினர், மரி திரை கடல் என வந்து சுற்றினர். இவர்கள் எல்லோருமே என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி செய்து சொல்லக்கூடியதிலே வல்லவர்கள். எவ்வளவு பேர் இருந்தாங்களா? பெரிய கடல் போல் வந்து அங்கே அந்த அவையிலே குழுமினார்கள். எதற்காக? தசரதன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆலோசனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை எல்லாரையும் வர சொல்லியிருந்தார். எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த வந்தவர்களுடைய குணநலங்களை பற்றி கம்பன் பேசுறான். முறைமையின் எய்தினர் முந்தி அந்தமில் அறிவினை வணங்கி தம் அரசனை கைதொழுது. புரோட்டோகால் இருக்கு இல்லையா? உள்ளுக்குள்ள வரக்கூடிய மந்திரி யானாரும் இருந்தாலும் முறையிலே முக்கியமானவனாக இருக்கக்கூடிய யாரு? குலகுருவாகிய வசிஷ்டர் உட்கார்ந்து இருக்காருங்க அரசவையில. அவரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிக்கலாம். சரியா? கிங் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுப்போம். பெரிய முதல் மந்திரி அவர் தான். இப்ப மத்த மந்திரிகள் எத்தனை பேரும் என்ன பண்ணணும்? ராஜாவை வணங்குறாங்க. அதே போல வசிஷ்டரையும் வணங்க வேண்டும். ஏன்னா தலைமை பதவி அவருக்கு. அறிவினை வணங்கி, அந்தமில் அறிவனை வணங்கி. முதல்ல பாருங்க, இங்க யாருக்கு நமஸ்காரம்? வசிஷ்டனுக்கு வணக்கம். பிறகு தம் அரசை கை தொழுது. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க கேபினெட்ல. தயரதனுடைய அரசாட்சியினுடைய வகையை பார்த்தீங்கன்னா, யாருக்கு முதல் வணக்கம்? வசிஷ்டருக்கு முதல் வணக்கம். அப்பனா என்ன அர்த்தம்? அறிவு சார்ந்தவர்களுக்கு முதலிலே மரியாதை அந்த அரசவையிலே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அரசியல்ல தலைவனா இருக்கக்கூடிய ராஜாவாகிய தயரதனுக்கு எல்லாரும் நமஸ்காரம். இறையிடை வரும் முறை ஏறி ஏற்ற சொல் துறை அறி பெருமையான் அருளும் சூடினர். அத மாதிரி அழகாக அவர்கள் வணக்கத்தை சொன்ன பிறகு அவர்களுடைய இருக்கையிலே வரிசைக்கு ஏற்றதுபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜூனியாரிட்டி சீனியாரிட்டில இருந்திருக்குதுல. அப்ப அதுபடி அழகா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அதுக்கேற்றது போலே அவர்கள் அழகாக அமர்ந்தார்கள். போய் உட்கார்ந்திருக்கிறாங்க. உட்கார்ந்த பிறகு இப்ப தயரதன் தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்த போகிறான். அவர் என்ன பண்றார்? தயரதன் அன்னவர் அருள் அமைத்து இருந்த ஆண்டையில் எல்லோரும் வந்து உட்கார்ந்தவர்களை மன்னனும் அவர் முக மரபின் நோக்கினான். என்ன பண்றாரு? மன்னரும் அத்தனை அமைச்சரையும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ராஜாவாக இருந்தாலும் குலகுரு இருக்கின்ற பொழுது குலகுரு இடத்திலே அவர்கள் ஒரு ஆணையை எதிர்பார்ப்பார்கள். பேசலாமா அப்படிங்கிறதுக்கு குலகுரு கிட்ட ஒரு ஒரு மரியாதைக்கு அவரை கேட்கறது மரபு. ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. ராஜகுமாரன் ராமனும் லக்ஷ்மணனும் மிதிலையில உட்கார்ந்து இருக்கான். விஸ்வாமித்திரர் எல்லாரும் உட்கார்ந்து இருக்க அந்த அரசவையிலே அந்த பெரிய வில்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா?
ராஜகுமாரனாகிய ராமன் நினைச்சா எழுந்து போய் வீட்டுல தொடலாம். ஆனா தொடல. விஸ்வாமித்திரர் திரும்பி ராமரை பார்க்க ராமர் விஸ்வாமித்திரரிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டு போய் தனுச தொடுறார். சரியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க மிதிலையில என்ன நடந்தது. இதுதான் முறை. நான் பெரிய ராஜாவா இருக்கலாம் சார், ஆனா ஒருத்தர் குருன்னு அங்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு மரியாதை தர வேண்டாம்? அதே தயரதன் செய்கின்றான். மன்னனும் அவர் முகம் மரபின் நோக்கினான். யாருகிட்ட? வசிஷ்டரை பார்க்கிறான். வசிஷ்டர் அப்படின்னும். அப்பதான் அவர் ஆரம்பிக்க முடியும். சொல்லுப்பா, என்ன சமாச்சாரம் சொல்லு. ஏன்னா மந்திரி சபையெல்லாம் உட்கார்ந்து இருக்கு. சீனியரை அவர் நமஸ்காரம் பண்ற, பண்ணிட்ட உடனே தொடங்குன்னு ஒன்னே இவர் பேசுற. இப்ப தன்னுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய விஷயத்த பேச போறார். உன்னிய அரும் பெறல் உறுதி ஒன்று உளது, என் உணர்வு அணைய நீர் இனிது கேட்டீரார். என் மனசுல ஒரு உறுதி பொருள் ஒண்ணு இருக்கு, அதை நீங்க எல்லாம் கேட்கணும், நல்ல விதமா காது கொடுத்து கேட்கணும். முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றான்? ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் a subject what I am going to say. என்ன காரணம் சார்? கம்யூனிகேஷன்ல ஒரு ராஜா ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுப்போமே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க? தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி லிசனிங், ஆர்ட் ஆஃப் லிசனிங் ஷுட் பி தேர். இன்னைக்கு பல பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா, எதிராளி சொல்றதுக்கு முன்னாடி நாமளே ஒரு முடிவுக்கு வந்து அவன் சொல்றத முழுசா வாங்கிக்காம இதை தலைப்பா சொல்றவங்க இவனை அடிச்சு விட்டு அவனை ஒண்ணு வாயால் அடிக்கிறது, இல்ல உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றது, மொத்தத்துல ஏதோ ஒன்னா அவனை டேமேஜ் பண்ற மாதிரி அவனை அமுக்கி விக்கிறது. இது காரணம் என்ன? ஒரு கருத்தொற்றி அல்லது ஒரு கருத்தை கொண்டு வந்து பகிர்கின்ற பொழுது எதிராளியினுடைய கருத்தினை முழுவதுமாக கேட்டல் அவசியம். The art of listening is very important. அதையும் எப்படி கேட்கணும்? அலர்ட்டா கேட்கணும், அட்டென்ஷனா கேட்கணும். ஏனோ தானோ இங்க பாதி அங்க பாதின்னு கேட்டுவிட்டு அப்புறமா ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சொல்லப்படாது. அப்ப இந்த வார்த்தையை என்ன சொல்றான் தசரதன்? அழகாக சொல்கின்றான், என் உணர்வு அணைய நீர் இனிது கேட்கிறான். நான் சொல்ல போறேன், என் மனசுல ஒரு உறுதி பொருள் இருக்கு, ஒரு விஷயத்தை பத்தி தெளிவுபடுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆகவே அதை நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் நல்லா கேளுங்க. அப்படி அவன் சொன்னானாலே என்ன அர்த்தம்? ஒரு அலர்ட் மாதிரி, எல்லாரும் கொஞ்சம் நான் சொல்ல விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படின்னு ஒரு அலர்ட்டை கொடு. வெய்யவன் குல முதல் வேந்தர் மேலவர் செய்கையின் ஒரு முறை திறம்பல் இன்றியே வையம் என் புயத்திடை நுங்கள் மாட்சியால் 2006 தாங்கினேன். இங்கேயும் 60,000 சொல்லிட்டார். இப்ப நான் புரியுதா? திருப்பி இந்த இடத்துல 60,000 சொல்லிட்டார். இந்த கம்பனுக்கு இந்த 60,000 நம்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவர் எல்லா இடத்துலயும் இந்த 60,000 நிறைய இடத்துல போட்டிருக்கார். ஆகவே இதே இடத்துல 60,000 சொல்லிவிட்டார். சரி, 60,000 ஆண்டு காலங்கள் நான் ஆட்சி செய்ததாக அவர் பேசுறார். ரைட். என்ன பேசியிருக்கார்? வெய்யவன் குல முதல் வேந்தர் மேலவர், சூரிய குலத்துல முதல்ல வந்தவங்கள் இருந்து, சரியா, ஒழுக்கத்திலே செய்கையின் ஒரு முறை திறம்பல் இன்றியே, ஒரு இடத்திலேயும் ஒழுக்கத்திலே வழுவாமல் நாங்க இத்தனை நாள் செஞ்சதுக்கு, அது மட்டும் இல்ல இந்த உலகத்தை நான் தாங்குவதற்கும் இத்தனை நாள் யார் காரணமா இருந்தீங்க? நீங்க எல்லாம் காரணம்னு சொல்றா மந்திரியார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, இல்லையா? உங்களது நல்ல செய்கைகள் குணங்களாலே நான் இதெல்லாம் தாங்கியிருந்தேன். என்ன காரணம் சார்? நான் தனிப்பட்ட முறையில் 60,000 ஆண்டு ஆட்சி பண்ணல, என்னுடைய சாமர்த்தியத்துல நான் செஞ்சுடல. எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கம்பராமாயணம் மட்டும் படிக்கிறது இல்லை, இதெல்லா விஷயத்தையும் படிக்கணும். எப்படி பொலிட்டிக்கலா பேசணும், எப்படி கம்யூனிகேஷன் பேசணும், எப்படி நயம்பட பேசுதல், அத்தனையும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால்தான் கம்பன் அவ்வளவு பெரிய கவி சக்கரவர்த்தியாக இன்னி வரைக்கும் போற்றப்படுகிறான்னா வார்த்தைகள் பாருங்க என்ன அழகா பேசுறான்.
தயரதன் வாயிலே வருகின்ற வார்த்தைகள் என்ன சொல்றான்? அப்பா, இத்தனை நாள் எங்களுடைய சூரிய குலத்துல தோன்றியவர்கள் இருந்து இன்னி வரைக்கும், என் தேதி வரைக்கும், என் காலம் வரைக்கும், இன்னி வரைக்கும் நான் சரியாக எங்களுடைய குலம் ஒழுக்கம் தவறாமல் முறையாக செய்ததற்கு யார் காரணம்? நீங்களெல்லாம் காரணம். அவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் பாருங்க. அவ்வளவு பெரிய குல மரபுக்கு ஷோல்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டான். கண்ணியர்க்கு அமைவரும் கற்பின் மாநிலம் தன்னை இத்தகை தரு தர்மம் கைதர மண்ணுயிர்க்கு உருவதே செய்து வைகினேன் என்னுயிர்க்கு உருவதும் செய்ய எண்ணினேன். இந்த உலகத்திலே பெண்களுக்கு முக்கியமான அணிகலனாக சொல்லப்படுவது கற்பு. பெண்மைக்கு முழுமையான அணிகலனாக பேசப்படுவது கற்பு. எப்படி பெண்கள் கற்பை பாதுகாப்பார்களோ அதுபோல் என் நாட்டு பிரஜையையும் என் நாட்டையும் காப்பாற்றணும்பா. எப்படி பாருங்க, அருமையான வார்த்தைப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் கூட அந்த நீதி வழுவாமல் நின்றேன்னு அர்த்தம். ஒரு டீவியேஷனை சொல்ல முடியாது. ஒரு டீவியேஷன் நீங்க பார்க்க முடியாது. நான் இங்க தப்பு பண்ணாம்பா தசரதன், அங்க தப்பு பண்ணாம்பா தசரதன் அப்படின்னு நம்மளால எங்கேயுமே சொல்ல முடியாது. அப்படியே அந்த ஒழுக்கத்தினுடைய நெறியிலே வந்தோம். எப்படி கன்னியர்கள் கற்பை காப்பாற்றுவார்களோ கன்னியர்க்கு அமைவரும் கற்பின். இது கம்பனுக்கு தான் இந்த மாதிரியான கற்பனை எல்லாம் வரும். அதனால்தான் அவன் கவை சக்கரவர்த்தி நமஸ்காரம் பண்ண வேண்டிய வார்த்தை. அரசன் எப்படி இருக்கணும்? நம்ம பின்னாடி வரக்கூடிய கவிதையில கூட ஒருத்தர் போட்டா, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்னு பின்னாடி போட்டார் ஒருத்தர். அதுக்குடைய தாக்கம் எல்லாம் இங்கிருந்து வந்ததுதான். கம்பன் தான் அவனுக்கு தாக்கத்தை தந்தவன். அந்த பின்னாடி வந்த ஒரு கவிஞன் எழுதின பாட்டுக்கு முத்தாய்ப்பாக முதல் பாட்டு. ஏன்னா எழுதினது அது வாலி. வாலிக்கு கம்பனை ரொம்ப பிடிக்கும். ஐயங்கார் தானே, வைணவர் தானே. அநேகமாக கம்பராமாயணத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் படிச்சிருப்பார். ஆகவே அவர் அந்த வார்த்தையை போட்டிருப்பார். அவர் நட்புக்கு கற்பை பேசினார். அரசன் தன்னுடைய அரசாட்சிக்கு கற்பை பேசுகின்றான் தயரதன். கண்ணியர்க்கு அமைவரும் கற்பின் மாநிலம் தன்னை இத்தகை தரு தர்மம் கைதர. இந்த பெரிய உலகத்திலே என்னுடைய தர்மங்கள் எல்லாம் சரியாக செய்ய மண்ணுயிர்க்கு உருவதே செய்து வைகினேன். இது வரைக்கும் என்ன பண்ண? உங்களுக்கு என்ன நன்மையோ அத்தனையும் செஞ்சேன். யாருக்கு? இந்த உயிர்களுக்கு, இங்கே அயோத்தியிலே வாழ்ந்தவர்களுக்கு, என் நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சரியோ அத்தனை நன்மைகளும் இது நாள் வரை செய்து வைத்தேன். அப்பா, என் உயிருக்கு உருவதும் செய்ய எண்ணினேன். இனி என்னுடைய உயிருக்கு என்ன தேவையோ அதை நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேங்கிறான். அப்போ இது நாள் வரைக்கும் ராஜாங்கத்துக்கு பண்ணிவிட்டேன், இப்ப தனியாக என்னை பற்றியான சிந்தனைக்குள்ளே வருகிறேன்னு தயரதன் எடுக்கிறான். என் உயிருக்குன்னா நான் முன்னேறி போவதற்கு, நான் கடை தேடி செல்வதற்கு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேசுறான். அப்ப என்ன சொல்றான்? விரும்பிய மூப்பு எனும் வீடு கண்டையான். வயசாய போச்சு, ஒத்துக்கிறான். விரும்பிய மூப்பு இல்லையா? நெடுங்காலமாக விரும்பி இருந்த மூப்பு பருவம். இது வராதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. வந்தாச்சு, எனக்கும் மூப்பு பருவம் வந்தாச்சு. இரும்பியல் அனந்தனும் இசைந்த யானையும் பெரும் பெயர் கிரிகளும் பெயரத் தாங்கிய அரும்பொறை இனி சிறிதும் ஆற்ற ஆற்றிலேன். அப்பா எப்படி இருக்கான்? அப்படி இரும்பியல் அனந்தனும், பெரிய ஆதிசேஷன் பாம்பும், திக்குகளை சுற்றி நிற்கக்கூடிய யானைகளும், பெரிய மலைகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி, அதாவது இந்த நிலம், அயோத்தியா என்கின்ற அரசாட்சி இப்ப எனக்கு என்னவா போச்சு? தாங்கிய அரும் பொறை இனி சிறிதும் ஆற்ற ஆற்றிலேன். இதை இனி சுமக்கிறது பாரமா எனக்கு தோணுதுங்கிறான். என்ன சொல்றான்? இனிமேல் என்னால அதை சுமக்க முடியாது. காரணம், எனக்கு மூப்பு வந்துட்டு.
இதுவே எவ்வளவு பெரிய நாகரீகம் தெரியுமா இல்லையா? எவ்வளவு பெரிய நாகரீகம். வயசான பிறகும் சிலர் பதவி விட்டு இறங்க மாட்டானுங்க. அடே இறங்குடா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சீனியர் மோஸ்ட் பெரியவரா ஆக்டிங் கன்சல்டிங் ஏதாவது ஒண்ணு குடுன்னு உட்கார்ந்து இருப்பான். தனக்கு முடியல, வயசாகி போச்சு, ஒதுங்கடான்னு ஒதுங்க மாட்டான். ஒதுங்காம குழப்பிட்டு உட்கார்ந்து இருப்பான். தயரதன் சொல்றான் பாருங்க, எனக்கு வயசாகி போச்சுப்பா, என்னால இந்த பூபாரத்தை சுமக்க முடியலேன்னு சொல்றேன். என்னால பூபாரத்தை சுமக்க முடியல, இவ்வளவு பெரிய நிலத்தை எல்லாத்தையும் பார்த்து போதும், வயசாகி போச்சு, இனிமே அதை சுமக்கிறது கஷ்டம். அதனால நான் என்ன பண்றேன், நம் குலக்குறவர்கள் நவையின் நீங்கினார் தம் குல புதல்வரே தரணி தாங்க போய் வெங்குல புலன்கெட வீடு நன்னினார் எங்கு உலப்புருவர் என்று எண்ணி நோக்குவேன். என்னுடைய குலத்திலே இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? குற்றங்களில் இருந்து நீங்கி நின்றார்கள். அது மட்டுமில்ல, என்னுடைய குலத்திலே தோன்றிய பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய தவ புதல்வர்களுக்கு தரணியை தந்தனர். அவனுக்கு பின்னாடி ஒரு லீகல் ஹேர், அந்த லீகல் ஹேருக்கு என்ன பண்றாங்க, நீ அரசாட்சியை புடிச்சுக்கோ அப்படின்னு குடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்களா, வெங்குல புலன் கெட, இந்த 5 புலன்களும் கெட்டொழிய வீடு பேரை விரும்பி அவர்கள் வெளியே துறவரம் ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். இப்போ இது சூரிய வம்சத்துல ஒரு மரபு. ஒரு காலங்கள் ஆன பிறகு அடுத்த ஆளுக்கு அந்த அரசாட்சியை கொடுத்துட்டு அவனை இனிமே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த அரசியலே ஆண்ட அந்த மன்னனும் அவனுடைய பட்டத்து மகிழ்ச்சிகளும் என்ன பண்ணுவாங்க, துறவரம் மேற்கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு பெரிய பலம் வேணும், மனோபலம் இல்லையா? அவ்வளவு அரசாட்சியில அவ்வளவு அழகாக கொலுவிற்று இருந்தவனாக போற வர இடத்துல எல்லாம் அவ்வளவு சுகத்தோடு வாழக்கூடிய ஒருவன் அதை இறங்கி போதும் எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனம் வேணும். இனி துறவரத்துக்கு நான் போறேன்னு சொல்லக்கூடிய எண்ணமும் பெருசு, அந்த மாதிரியான எண்ணங்களும் வேணும். ஆனா தயரதன் அதை சொல்றான், நேரடியாக சொல்றான். என்ன சொல்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன், வீடு பேரை வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேட போகிறேன், அது எனக்கு முக்கியம். ஏன்னா என்னுடைய குலமரபுல இது வழக்கமா இருக்கு. வெள்ள நீர் உலகினில் விண்ணில் நாகரில் தள்ளரும் பகையலாம் தவிர்த்து நின்றையான். இந்த உலகத்திலே, கடலால் சூழப்பட்ட உலகத்திலே, மேலே விண்ணுலகத்திலும் சரி நாகலோகத்திலும் சரி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பகைவர்களை எல்லாம் ஒடுக்கியவன் நான். கள்ளரின் கறந்து உரை காமம் ஆதி ஆம் உள்ளுரை பகைஞருக்கு ஒதுங்கி வாழ்வேனோ. இந்த உலகத்திலே நம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகைவர்கள் என சொல்லக்கூடிய காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 பகைவர்கள், ஷட்ருபூசு சொல்லும். இந்த 6 பகைவர்கள் உள்ளுக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கிறாங்க. அந்த பகைவர்களுக்கு நான் தோத்து போகலாமான்னு கேட்கிறேன் இல்லையா? எவ்வளவு பெரிய பேரெல்லாம் நான் சமாளிச்சிருக்கிறேன். விண்ணுலகத்துல போய் தேவர்களுக்காக சண்டை போட்டவன் இல்லையா? அங்க போய் சண்டை போட்டவன், சம்பராசுர வதத்துக்கெல்லாம் போனவன். இதெல்லாம் காரணம் இருக்கு. சம்பராசுர வதத்துக்கு போய் நம்ம சண்டை போட்ட காரணம் எல்லாம் நமக்கு தெரியாதான், கைகையை பின்னாடி சொல்ல போறாத. சம்பராசுர வதத்துல போய் சண்டை போட்டது, தேவர்களுக்காக சண்டை போட்டது உண்டு. நாகர்குலத்திலே போய் சண்டை போட்டது உண்டு. பகைவர்கள் யாரும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நாடாக வைத்திருந்தான் அந்த அயோத்தி என்னும் மாநகரத்தை. அயோத்தியா என்று சொன்னாலே யுத்தம் அற்ற ஒரு பூமியின் அர்த்தம். பகைவர்களை ஒடுக்கிய பூமியின் அர்த்தம் அயோத்தியா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூமியிலே அப்படி இருக்கக்கூடியவன் இப்ப காமங்கிற பகைவனுக்கு நாம் போய் மாறி விடலாமோ? பண்ணக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் விட்டுட்டு நான் போய் சந்நியாசம் வாங்கிட்டு நான் துறவரத்தை மேற்கொண்டு நான் துறவரத்துக்கு போகணும் இல்லையா? பஞ்சி மெந்தளிர் அடிப்பாவைகோல் கொள வெண் சினத்து அவுணர் தேர் பத்தும் வென்றலோர்க்கு
எஞ்சல் இல் மனம் எனும் இழுதை ஏறி அஞ்சுதேர் வெல்லும் ஈது அருமை ஆவது. இப்போ என்ன சொல்றார்? செம்பஞ்சு குழம் பூசப்பட்டது போல அழகான பாதங்களை உடைய கைகேயி அவள் என்ன பண்றா? 10 தேர்களையும் ஓட்டி வென்றுளர்க்கு எனக்கு எப்போதும் பக்கத்திலே நின்று அஞ்சேல் எனச் சொல்லவளாக இருந்தவள். ஏன் தேர் 10 வென்றுளோர்க்கு அஞ்சல் இல் மனம் என்னும் குறைவற்ற மனம் என்னும் இழுதை ஏறி பேய் ஏறி ஐம்புலங்களாகிய தேர்களிலே சென்று வெல்லும் தொழிலாகிய இந்த விஷயத்தை விட்டு விடலாமா அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய போரெல்லாம் செஞ்சேன், கைகே எல்லாம் எனக்கு துணையாக நின்று போரெல்லாம் செஞ்சவன் இந்த 5 புலன்கள் என்னை இழுக்கக்கூடிய விஷயத்திலே அந்த போரிலே நான் என்னை தோற்கலாமா? இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 புலன்கள் என்னை இழுக்குது. அப்ப இழுக்குதுன்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள நான் போய் மாட்டிக்க முடியுமா? கூட. இனிமே நான் என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணி துறவரத்துக்குள்ள போகிறதுக்கு நான் பார்ப்பேன். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு காலம் வந்துட்டு அவர் என்ன சொல்றார்? ஒரு மூப்பு வந்தாச்சு. வாழ்க்கையில இது போதுங்கிற எண்ணம் வரணும் இல்லையா? வானப்பிரஸ்தத்தினுடைய விளிம்பிலே நின்று தயரதன் பேசுறான். வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டான். வானப்பிரஸ்தம்னா என்ன? அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பம், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு சொல்றான். கொடுத்துட்டு சன்னியாசத்துக்கு போகணும். அந்த மாதிரியான எண்ணத்தை அவன் கொண்டு வந்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒட்டிய பகைஞர் வந்து உறுத்து போரிடை பட்டவர் அல்லரேல் பரமஞானம் போய் செட்டவர் அல்லரேல் செல்வம் ஈண்டு என விட்டவர் அல்லரேல் யாவர் வீடு உள்ள. இந்த உலகத்திலே ஒட்டிய பகைஞர்கள் வந்து பெரிய பகைவர்கள் எல்லாம் எதிர்த்து வந்த போது சினந்து போர் செய்த போர்க்களத்திலே பட்டவர் அல்லரேல் இறந்தவர்கள் அல்லாராயின் மேலான ஞானம் கைவரப் பெற்ற தெளிந்தவர் அல்லாராயின் பெரும் பொருள் பயன்படுவது இவ்வுலகில் மட்டுமே என்று உணர்ந்து அதனை முற்றும் துறந்தவர் அல்லாராயின் யாவர் வீடு உலகத்தை பெற்றவர்கள் என்று சொல்றார். அப்படின்னா இங்க 3 பேரை கம்பன் முறையிட்டு சொல்றான். 3 பேர் வீடு பேறு பெறுபவர்கள்னு சொல்றான். யார சொல்றான்? பெரிய பகைவர்கள் வந்து போரிலே நின்று அவர் கையால் மரணம் எய்துகின்ற போர் வீரன். பாருங்க என்ன வார்த்தை! பெரிய பகைவர்கள் வந்து பெரிய போர் நடக்குது, அந்த போரிலே தன் நாட்டுக்காக நின்று போர் செய்து தன் உயிர் துறந்த ஒரு வீரன். அடுத்தது ஞானம் பெற்ற வீரன். பரமஞானம் வீரன் சொல்ல முடியாது, பரம ஞானி இல்லையா? அவன் பெற்றிருக்கக்கூடிய ஞானம், ஞானத்தினால் அவனுக்கு வீடு பேர். அடுத்தது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது போதும்டா, அதை என்ன செய்யறான்? மற்றவர்களுக்கு கொடுத்து துறந்தவனாக இருக்கக்கூடியவன். அப்ப 3 பேரை லிஸ்ட் பண்றார் கம்பன். இதை தயரதன் வாயிலாக சொல்கிறார். யார் யார சொல்றார்? திரும்பவும் பார்ப்போம். போர் வீரன், போர்க்களத்தில் மாண்ட போர் வீரன், ஞானி, காசு பணத்தை துறந்தவன். இந்த 3 பேருக்கும் என்ன சொல்றார்? வீடு பேரு கிடைக்காமலா போகும். அப்போ வீடு பேர் பெறுவதற்கு இந்த 3ல ஏதாவது ஒரு குணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? இந்த 3ல ஏதாவது ஒரு குணமாவது நம்ம மனசுக்குள்ள வர. ஒன்னும் ஞானம் வரணும், இல்ல இதெல்லாம் போதுமடான்னு துறக்கக்கூடிய மனோநிலையாவது வரணும், இல்லையா பெரிய பகைவனை போல் பெரிய விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மனோபலம். நீங்க பகைவர் என்று சொன்னால் போர்க்களத்துல தான் போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையை சமாளித்து அதை ஜெயித்து முன்னுக்கு வருகின்றவன் கூட போர்க்களத்தை நிதமும் பார்க்கின்றவன் தான். அதை சமாளித்து சம்சார பந்தத்தை சரியாக ஓட்டி வெளியே வரக்கூடியவன்.
அவனும் போர்க்கள வீரன் தான். புரியுதா? குடும்பத்தையும் நல்லா நடத்தணும் சார், அது முக்கியம். குடும்பத்தையும் நல்லா நடத்தி குடும்பத்தை கடைசியில விளிம்புக்கு கொண்டு வந்து அதை விட்டு வெளியில வர தெரிகிறவனும் ஒருவன், ஞானத்தை பெற்றவன், எல்லாம் துறந்தவன், இவனுக்கு வீடு வேறு கிடைக்கும். தயரதன் இதை சொல்றான். அப்ப எதுக்காக அவன் சொல்றான் இந்த வார்த்தைய? இவனுக்கு இப்ப பகை இல்லை. ஏதாவது பகை இருக்கா? இல்ல. அதனால போர்க்களத்திலும் இவன் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானம் தயரதனுக்கு வந்துக்குதா? இனிமே தான் அவன் தேடணும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, கையில இருக்கக்கூடிய அரசாட்சியும் செல்வத்தையும் அவன் விடலாம், துறக்கலாம். அப்ப துறவரம் என்பது அவனால் இயலக்கூடிய ஒன்று இல்லையா? ஏன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான் இல்லையா? வாழ்க்கையில அவன் பார்க்காத சுகங்கள் ஏது? அவனுடைய வாழ்க்கையில அவன் பார்க்காத விஷயங்கள் என்னன்னா சக்கரவர்த்தி. அவன் போற இடத்துல எல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்கள். அப்பேற்பட்டவன் இனிமே அவனுக்கு என்ன பிரச்சனை? அதனால அவன் என்ன சொல்றான், இவங்க 3 பேருக்கும் வீடு வேறுங்கிறது கிடைக்கும். ஆகவே இறப்பு என்னும் மெய்மையை இம்மை யாவருக்கும் மறுப்பு எனும் அதனின் மேல் கேடு மற்ற உண்டோ? இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் இறப்பு என்கின்ற மெய்மை உண்டுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? பிறந்தது அத்தனைக்கும் இறப்பு, எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிறந்த அத்தனைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. கேள்விக்குரிய அது என்னைக்குன்னு தெரியாது, அது வேற. தெரியாம இருக்கிற, கண்ணதாசன் அழகா சொன்னா, அது தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை சுகம்னா. அதாவது அது கண்ணதாசனுடைய ஒரு அழகான இன்டர்பிரேஷன். அது தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு எனக்கும் கஷ்டமா போகும். அது தெரியாது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை சுகம், அப்படியே விட்டுடுட்டான். நீ ஏன் முயற்சி எல்லாம் பண்ணி என்னைக்கு நாளைக்கா நாளைக்கான்னு தெரிஞ்சுக்காத, அது போகட்டும், போற வரைக்கும் ஓடட்டும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்காங்கிறதா யோசிக்காத. இன்று பிறந்தோம் இன்று மரித்தோம்னு நினைத்து வாழ் என்று சொன்னான் கண்ணதாசன். அது அவருடைய ஒரு அழகான போதனை. சரி, அப்ப என்ன சொல்றார் அழகாக தயரதன்? இறப்பு என்னும் மெய்மையை, உலகத்துல எது மெய்? இல்லாம போறதுதான். அப்ப இறப்பு என்பது மெய். இம்மை யாவருக்கும் மறுப்பு எனும் அதனின் மேல் கேடு மற்ற உண்டோ? அது இல்லேன்னு சொல்றான் பாருங்க, வாதிக்கிறானே. அதை விட கெடுதல் ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். அப்போ யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று என்ன? இறப்பு என்கின்ற ஒன்று. துறப்பு என்னும் தெப்பமே துணை செய்யாவிடின் பிறப்பு என்னும் பெருங்கடல் பிழைக்கலாகுமோ? அந்த வார்த்தை பார்த்தீங்களா? இது கிட்டத்தட்ட கம்பனுக்கு திருவள்ளுவரனுடைய தாக்கம் தான் இந்த வார்த்தை. சரியா? என்ன சொல்றார்? துறப்பு என்னும் தெப்பமே துணை செய்யாவிடின் பிறப்பு என்னும் பெருங்கடல். வார்த்தை நல்லா கவனிங்க. திருக்குறள்ல இந்த வார்த்தை அழகாக அப்படியே குறள்ல ஒண்ணு இருக்கு. என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். என்ன அழகா அப்படியே எக்கோ பண்றார் பாருங்க கம்பன். அதே வார்த்தையை, சுட்டக்கூடிய வார்த்தையை தயரதன் வாயிலாக சொல்கிறார். பிறப்பு என்னும் பெருங்கடல் பிழைக்கலாகுமோ? யார் பிழைக்கலாம்? துறப்பு என்னும் தெப்பம் கொண்டு. இந்த துறப்பு அப்படிங்கிற ஒன்றை கையிலே ஒரு மிதவையை வைத்துக் கொண்டு அதிலே மிதந்து போனாதான் நான் என்ன பண்ண முடியும்? பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் இல்லையா? அவருடைய காலை பற்றி கொண்டால்தான் சார் இந்த வாழ்க்கையிலே, இந்த பிறப்பிலே எனக்கு என்ன கிடைக்கும்? இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலே எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியுது? இறப்பு எல்லோருக்கும் நிச்சயம். ஆகவே அந்த இறப்பிலிருந்து ஒருவன் தன் நிலையிலே உணர்ந்து வெளியிலே போகணும்னா துறவி என்று, துறவு என்கின்ற ஒன்றை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கிட்டான்னா அவனுடைய வாழ்க்கையிலே பிறவி பெருங்கடலை அவன் நீந்த முடியும் என்ற வார்த்தையை போடுறார். அருஞ்சிறப்பு அமைவரும் துறவும் அவ்வழி தெரிஞ்ச உறவு என மிக்கும் தெளிவுமாய் வரும் பெருஞ்சிறை உள எனின் பிறவி என்னும்
இருஞ்சிறை கடத்தலின் இனியது யாவதோ. இந்த உலகத்திலேயே பெரிய சிறை என்ன தயாரதன் சொல்றான்? பிறவி என்பது சிறை இல்லையா? இது உலகத்திலே இருக்கக்கூடிய சிறை. இது ஒரு வகையாக இன்டர்பிரிட்டேஷன். இது வைமுகோனுடைய இன்டர்பிரிட்டேஷன். அவர் என்ன சொல்றார்? இது சிறையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெளியே போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? பிறவி என்கின்ற பிறப்பு என்னும் இந்த பெரிய சிறைச்சாலையில் இருந்து நம்ம வெளியே போகணும்னு சொன்னா அவர் அதற்காக என்ன சொல்றார்? வரும் பெரும் சிறை உளையனின். அப்போ ஒரு சிறகுகள் இருக்கும். அந்த சிறகு அப்படிங்கிற ஒன்று என்ன சிறகு? ஒண்ணுமில்ல, துறவி என்கின்ற துறவு என்கின்ற சிறகை வைத்து நாம என்ன பண்ணலாம்? துறவு என்கின்ற பெரிய சிறகை வைத்துக் கொண்டு இந்த பிறவி என்கின்ற ஒரு பெரிய விஷயத்திலிருந்து நாம் விடுதலையாகி செல்லலாம். அதுக்குதான் சொன்னார் அருஞ்சிறப்பு அமையவரும் துறவும். அப்போ அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய துறவு அந்த வழியை தெரிந்து கொண்டு தெளிந்து, அது அருமையான வார்த்தை பாருங்க, அவ்வழி தெரிஞ்சு உறவு என மிக்கும் தெளிவும் ஆயி. இதற்கு என்ன முக்கியமான விஷயம் சார்? பிறவியை கடக்கணும்னு சொன்னா துறவு முக்கியம். ஆனா துறவுனா என்னங்கிற தெளிவு வேணும் மனசுக்கு. புரியுதா? துறவுனா என்ன? துறவுனா என்ன? நம்ம எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? துறவுன்னு சொன்னா காவி உடை போடுதல், வீட்டை விட்டு ஓடி போறது, வெளியில போய் உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா? இப்படிதான் நம்ம துறவுனா ஒரு அதுக்குன்னு ஒரு பிராண்ட் ஒண்ணு வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்படி இருந்தா இதுதான் துறவு அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அதுக்கும் அழகாக வள்ளுவர் தான் சொல்றான், துறவுன்னா என்ன அர்த்தம்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போது சொல்றார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். சார் மொட்டை அடிச்சுக்கவும் வேண்டாம், முடிய பெருசா ஜடாமுடியா வச்சுக்கவும் வேண்டாம், மழித்தலும் நீட்டலும் வேண்டா. மொட்டை அடிச்சுன்னு காஷாயம் கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, ஜடாமுடியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மழித்தலும் நீட்டலும் வேண்டா. அதெல்லாம் துறவிக்க அதிசயம் இல்லை, அது இலக்கணம் இல்லை. என்ன சார் அர்த்தம்? உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த உலகம் எதை தவறு என்று சொல்கிறதோ, நீதி அற்றது என்று சொல்கிறதோ, தர்மம் இல்லை என்று சொல்கிறதோ, அதை விட்டு விட்டு அறத்தின் வழியே நிற்பா என்று சொன்னால் நீ துறவி. இதை விட தெளிவாக எவனாலையும் சொல்ல முடியாது. அதனால்தான் ஹேட்ஸ் ஆஃப் டு வள்ளுவர். அதான் டெபினிஷன், அவர் தான் கரெக்ட். இன்னைக்கு நம்ம பேசணும்னா ஒரு சூத்திரம் மாதிரி ஃபார்முலா மாதிரி சொல்லக்கூடியவர் அவர் தான். அப்போ அதே வார்த்தை தான் இங்கேயும் பிடிக்கணும். துறவின்னு இவர் பேசுறார். துறவுன்னு எதை சொல்றார்? காஷாயம் கட்டுறது துறவு இல்ல, புரியுதுங்களா? காஷாயம் கட்டிக்கிட்டு போறது துறவு இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு போறது துறவு இல்ல. அழகாக சொன்னார், தெரிஞ்ச உறவு என மிக்கும் தெளிவும் ஆயி. துறவுங்கிறது எனக்கு தெளிவு வேணும் முதல்ல, அதுதான் துறவு. துறவுனா எனக்கு தெளிவு இருக்கணும். துறவுனா என்னங்கிற தெளிவு. என்ன தெளிவு? எது ஞானத்தை தருமோ அதுதான் தெளிவு. அப்படியான ஒரு சிறகை நான் வரவழைத்துக் கொண்டான். அந்த தெளிவென்னும் எண்ணத்தை நான் வரவழைத்துக் கொண்டால் அந்த சிறகின் வாயிலாக இந்த பிறவி என்னும் பெருஞ்சிறைச்சாலையில் இருந்து நான் விடுதலையாகுவேன். அதுல இருந்து கலந்து போயிடும். என்ன அழகாக தயரதன் எவ்வளவு துறவரத்தை பற்றியான தெளிவை நமக்கு தயரதன் சொல்றான். பின்னாடி வருகின்ற பொழுது அதே தயரதன் புலம்ப போறான், ராமன் போயிட்டான்னு சொன்ன உடனே. அப்ப அவனுடைய மனோநிலை அங்கே மகனிடத்திலே ஏற்படுகின்ற ஒரு சின்ன பாசத்திலே தவிக்கிறது இல்லையா? கடைசியில ராமர் பிரிஞ்சு போயிட்டார், ராமர் கானகம் போயிட்டார்னு சொன்ன உடனேயே இவர் ஆவி போனதுன்னு போட்டுருவான் கம்பன். அதுக்கு மேல கம்பன் அவன் அவஸ்தப்படுறது பிடிக்கல அவருக்கு. உண்மையா சொல்ல போன தசரதன் அவஸ்தப்படுறது இவருக்கு பிடிக்கல. அதனால அந்த கதாபாத்திரத்தை டவால்னு முடிச்சுடுறார் தயரதனை.
என்ன சொல்றார்? ஆவி போன பிறகு அவன் கானகம் போனான், இவன் ஆவி போச்சுன்னு விட்டான். வெளியில போனா போயாச்சு. ராமன் வெளியில போன உடனே தசரதன் போயிட்டான். பாருங்க, மத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கூட யோசனை இல்லை, ராமர் போயிட்டாருன்னு போயிட்டாரு இல்லையா? இது இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அவ மத்தவங்க பிள்ளைகளா பிள்ளை இல்லையா? ஏன் அப்படி தயரதனுக்கு ராமன் மீது அப்படி ஒரு வாஞ்சை என்ன? இதுதான் ராமாயணம். அதுல ஒரு சில கேள்விக்குறிகள் நம்ம மனசுல இருக்கு. அப்படி இப்படி என்ன அவர் மேல அவ்வளவு ஒரு பாசம் இருக்கலாம், தெரியல. அதுக்கெல்லாம் நம்ம என்ன ஆழ்வார்கள் கண்ணோட்டத்துலதான் ராமாயணத்தை படிக்கணும். இப்போ அதுக்கான விடைகளை ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரத்துல பேசுறாங்க, நிறைய இடங்கள்ல பேசிட்டு வர்றாங்க. ஏன் ராமனுக்கும் தயரதனுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பிணைப்பு இருந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இருக்கட்டும். ஆனா இவர் என்ன சொல்றா? துறவு அப்படிங்கிறத வச்சு தெளிவடைஞ்சு நான் வெளியில போனாதான்ப்பா இந்த பிறவிங்கிற பெருங்கடலை நான் கடக்க முடியும். ஆகவே இனியது போலும் இவ்வரசை என்னுமோ துணி வரும் புலன் என்னும் தொடர்ந்து தோர் கலா நனி வரும் பெரும் பகை நவையின் நீங்கி அத்தனி அரசாட்சியில் தாமும் உள்ளமோ. இப்ப வருகின்ற இந்த துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய புலன்கள், அவற்றை பற்றி இருக்கக்கூடிய உயிர், இந்த துன்பங்களுக்கு காரணம் என்ன? புலன்கள் தான் துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலாக தயரதன் வாயிலாக கம்பன் நமக்கு வைக்கிறான். அப்போ என்ன காரணம்? புலன்கள் நம்மை ஒரு கர்மத்தை செய்ய தூண்டுகின்றன இல்லையா? ஒரு கர்மத்தை செய்யறதுக்கு புலன்கள் என்ன பண்ணுது? தூண்டுது. ஒரு கர்மத்தை நீங்க செய்யும் போது அதுக்கு பலன் உண்டு. இந்த பலன் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்? அந்த பலனை தீர்ப்பதற்காக ஒரு பிறவி எடுத்தாக வேண்டும் இல்லையா? அதனால யோசிச்சு பாருங்க, புலன்கள் உங்களை தூண்டி புலனுகர்விலே நீங்கள் ஒரு கர்மத்தை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த கர்மத்திலே தெளிவு இருக்குமா? இல்லையா? இதுதான் பகவத்கீதை நம்ம பேசக்கூடிய பேச்சு. இது அதிகமாக நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புல நுகர்விலே ஒரு கர்மத்தை செய்தால் அந்த கர்மம் சரியா வராது இல்லையா? நமக்கு தெரியும். ஏன்னா புலன்லே அகப்பட்டு புலன் வாயிலாக தூண்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த காரியம், அந்த கர்மமானது என்ன ஆகும்? அந்த கர்மத்திலே ஒரு பந்தத்தை ஏற்படுத்திவிடும். அப்ப அந்த பந்தத்தை தீக்கிறதுக்கு, பாவமோ புண்ணியமோ அதை தீக்கிறதுக்குன்னு என்ன பண்ணணும்? பிறவிகள் தேவைப்படும். அப்ப தொடர்ந்து பிறவி வந்துகிட்டே இருக்கும். அந்த பிறவிகள் இருந்து கட் பண்ணணும்னு சொன்னா புலன்கள் வாயிலாக உந்தப்படுகின்ற ஒன்றை வைத்து ஒரு கர்மத்தை செய்யக்கூடாது. அப்போ புலன் இருக்கணும், அது என்ன பண்ணக்கூடாது? அது ஒன்ன தூண்டக்கூடாது, நீ அதை கண்ட்ரோல் பண்ண இல்லையா? அதைத்தான் இவர் சொல்றார். புலன்களை தோக்கடிக்க எனக்கு தெரியணுங்க. சரியா? அவைகள் என்ன பண்ணுது? நம்முடைய உயிரை கொண்டு போகுது, பற்றி கொண்டு இழுக்கின்றன. அதிலிருந்து நான் விலகணும் அப்படின்னு சொன்னா நனிவரும் பெரும் பகை நவையின் நீங்கி, அதிலே வரக்கூடிய பெரிய பகையிலிருந்து நான் விலகி அத்தனி அரசாட்சியில் தாழும் உளமோ. அப்ப நான் என்ன பண்ணணும்? துறவரத்துக்குள்ளே போய் என் மனதை துறவரத்துக்குள்ளே நிறுத்தி அதிலிருந்து நான் விடுபடுவதற்கு என்னங்கிறத பார்க்கணுமே தவிர இன்னும் கர்மாவை சுழற்றுகின்ற இந்த பஞ்ச புலன்கள் நம்மை இழுக்கின்ற ஒரு வகையிலே நான் கர்மாவை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. உம்மையான் உடமையின் உலகம் யாவையும் செம்மையின் ஓம்பி நல் அறமும் செய்தனன் இம்மையின் உதவி நல் இசை நடா நீர் அம்மையும் உதவற்கு அமைய வேண்டுமால். இங்கே பெரிய பெரிய அறிவாளிகள் அத்தனை பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் வசிஷ்டர் இல்லையா? மந்திர கிழவர்கள் அப்படி பேர் அத்தனை பேருமே நல்ல மந்திரிகள், அதுல பெரியவர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க.
நீங்கள்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? முரண்மையில் உலகம் யாவையும் செம்மையின் ஓம்பி நல் அறமும் செய்தனன். உங்களுடைய அறிவுரையினாலே நல்ல அறம் செய்கின்ற அறவேலைகளை நான் செய்தேன். என்னுடைய புகழையும் பரவச் செய்தீர்கள். இவ்வளவு செஞ்ச நீங்க, நான் நல்லா நாடு நடத்துறதுக்கு வழிகாட்டினீங்க, நான் தர்மத்துல நிக்கிறதுக்கு வழிகாட்டினீங்க, என்னை அறத்தோடு இருப்பதற்கு வழிகாட்டினீர்கள், எனக்கு புகழை தருவதற்கும் வழிகாட்டினீர்கள். இப்பொழுது வீடு பேறு பெறுவதற்கும் வழிகாட்டுங்கள். புரியுதா? என்ன ஒரு ரிக்வெஸ்ட கொண்டு போய் வச்சான், வீடு வேறு பெறுவதற்கும் வழிகாட்டுங்க. அது நல்ல ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா ஒரு விஷயம், தசரதன் கொடுத்து வச்சவன். ஏன் கொடுத்து வச்சவன்? அவனுக்கு மந்திர சபையிலே வசிஷ்டர் குலகுரு இல்லையா? வசிஷ்டர் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய விஷயங்களை அவரால் எடுத்து சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய வசிஷ்டர் அந்த அரசவையில இருக்கார். அது அவருக்கு ஒரு கிஃப்ட். அப்ப இந்த வார்த்தையை அழகாக தனக்கு இது வேணுங்கிறத ரொம்ப தெளிவாக நாசூக்காக அவன் என்ன சொல்றான், எனக்கு இதை செஞ்சு வைங்க அப்படின்னு பேசுறான். இழைத்த தொல் வினையும் கடக்க எண்ணுதல், இழைத்த தொல்வினையும் கடக்க எண்ணுதல். சரியா? ஒரு நிமிஷம். தழைத்த பேர் அருளுடை தவத்தின் ஆகுமேல் குழைத்தது ஓர் அமுதுடை கோரம் நீக்கி வேர் அழைத்து தீ விடத்தினை அறுதல் ஆகுமோ. ஒரு அமுதம் ஒருத்தர் கையில வச்சிருக்காருன்னு, இன்னொரு பக்கத்துல விஷத்தை ஒருத்தன் வச்சிருக்கான். இப்ப நாம எதை சாப்பிடணும்? புத்திசாலியா சாமர்த்தியமா ஆனவனா இருந்தா, அறிவுள்ளவனா இருந்தா என்ன சாப்பிடணும்? அமுதத்தை எடுத்து. அமுதத்தை விட்டுட்டு விஷத்தை குடிக்கிறான்னா சரியா இருக்குமா? அது சரியான வாழ்க்கையா? அப்ப அவனுக்கு புத்தி இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? முடியாது இல்லையா? அது போலத்தான் துறவுங்கிறது எடுத்துக்கிட்டு யோக நிலைக்கு போய் வீடு வேறு பெறாமல் இன்னும் அரசவையிலே அரசாட்சியிலே வாழ்ந்திருப்பது என்ன லாபம்னு பேசுறேன். எப்பேற்பட்ட கருத்து பாருங்க. இன்னுமா நான் அரசாட்சியில உட்காந்துருக்க முடியும் இல்லையா? எனக்கு இருக்கக்கூடியதை தாண்டி நான் போகணும். என்ன செய்யணும்? குழைத்தது ஒரு அமுதிடை கோரம் நீக்கி. ஒரு அழகான அமுதம் கிடைச்சது சார். அந்த அமுதத்தை நீக்கி வேறு அழைத்த தீ விடத்தினை அறுதல் ஆகுமோ? போய் ஒருத்தன் போய் விஷத்தை குடிச்சா சரியா இருக்குமா? ஏன் வராது? சரியா வராது. காரணம் என்ன? நான் இழைத்த தொல் வினையும் கடக்க எண்ணுதல். என்னுடைய வினைகள் எல்லாம் கடக்க எண்ணக்கூடிய தவத்தை நான் ஏற்கொள்ள வேண்டும். அந்த தவத்தை நான் ஏத்துக்காம இன்னும் அரசாட்சியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அமுதத்தை விட்டு விட்டு விடத்தை குடித்ததற்கு சமானம். அப்போ அந்த மனசு ஒரு கிளாரிட்டிக்கு வருது. கச்சையாம் கடக கரி கழுத்தின் கண் உறப்ப பிச்சமும் கவிகையும் பெய்யும் இந்நிழல் நிச்சயம் அன்று எனின் நெடுதினாள் உண்ட எச்சிலை நுகர்வது இன்பம் ஆகுமோ. இந்த அரசு இன்பத்தை வைத்துக் கொண்டு இந்த அரசு இன்பத்திலே நான் நுகர்ந்து அரசு இன்பம்தான் எனக்கு சரின்னு நினைச்சு வாழ்றது எந்த வகையிலே நியாயம்?
சரியா? எப்படி சொல்றார் பாருங்க. கச்சையாம் கடக கரி கழுத்தின் கண் உற. அழகாக கயிறை கட்டி அந்த யானை, மதங்கள் கொள்கின்ற யானைன்னு வச்சுப்போமே, அத கழுத்துல உட்கார்ந்து பிச்சமும் கவிகையும் பெய்யும் இந்நிழல், மயில் ரெக்கையில விசிறி இல்லையா? ராஜா என்ன அப்படித்தானே, சாமரம் வீசுறதுல மயில் விசிறி தானே, மயில் ரெக்கையில விசிறி அவருக்கு. அப்படியே வெண்கொற்ற கொடையெல்லாம் கொடுத்து இனிய நிழல்ல உட்கார்ற மாதிரி இருந்து, நிச்சயம் அன்று எனின், இதையெல்லாம் எத்தனை நாள் இருக்க போகுது? இந்த அரசாட்சி எத்தனை நாள் நிற்கும்? இந்த பூலோகத்துல நான் எத்தனை நாள் இருப்பேன்? இல்லையா? இந்த சுகத்துல நான் வாழ முடியுமா? நெடுது நாள் அப்படி இருக்கக்கூடிய நெடுங்காலமாக நுகர்ந்து வந்த எச்சில் போன்ற அதனை, அப்பனா என்ன சொல்றார்? இந்த அரசாட்சி, இந்த இன்பம், இது தருகின்ற சுகம், இந்த போகம் எல்லாம் எச்சில் போன்றவை. இந்த அரசாட்சி போகங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கான்? எச்சில் போன்றவை. இதை மீண்டும் மீண்டும் நான் சுவைப்பதில் என்ன ருசி இருக்கு சார்? ஒண்ணும் இல்ல. ஆகவே இந்த அரசாட்சியை துறந்து நான் துறவரம் கொள்ள வேண்டும். மைந்தரை இன்மையின் வரம்பில் காலமும் நொந்தனன் ராமன். இப்பதான் நேரடி விஷயத்து வர்றார். ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன், இனி அவன் வருத்த யான் பிழைத்து உயர்ந்தனன் போவது ஓர் உறுதி எண்ணினேன். இப்ப கரெக்டா ஒரு வார்த்தையை தசரதன் வாயால உண்மையோ பொய்யோ சரியா சொல்லிவிட்டார். என்ன சொல்றார்? ராமன் என்னுடைய நோயை தீர்ப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அவன் இந்த அரசாட்சிங்கிற விஷயத்த தலையில போட்டுக்கிட்டு அவனுக்கு இனி வருத்தம் தான். சரியா? அவன் தலையில பாரத்தை தள்ள போற, அவனுக்கு இனி வருத்தம் தான். யான் பிழைத்து, நான் தள்ளி ஓடி ராமர் தலையில சூட்டிட்டு நான் போப்பேன். நான் உறுதியான ஒரு பொருளை தேடி நான் போக போகிறேன். பிள்ளை இல்லாமல் இருந்த காலத்திலே பிள்ளை அப்படி வருந்தி இருக்கக்கூடிய காலத்திலே என்னுடைய நோயை தீர்த்தவன் ராமன். பாருங்க, 4 பிள்ளைகள்ல ராமனை பத்தி தான் தசரதன் பேசுறான் இந்த இடத்துல. வேற எந்த பிள்ளை பேரையும் சொல்லல பாருங்க, இல்லையா? இப்ப தசரதன் ராமன் மட்டும்தான் பிள்ளையாங்க? லக்ஷ்மணன் பிள்ளை இல்லையா? பரதன் பிள்ளை இல்லையா? சத்ருகனன் பிள்ளை இல்லையா? 4 பிள்ளைகள் பிறந்தார்கள் சொல்லலாமா இல்லையா? ஏன் சொல்லல? நான் என்ன ஆச்சு, எனக்கு சார் எனக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டேன். இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு, நிறைய விஷயங்கள். எப்படி தசரதனுக்கு ராமன் மீது ஒரு அதீதமான பற்று இருந்ததுக்கு இதெல்லாம் காரணம். மைந்தரை இம்மையின் வரும்பையில் காலமும் நொந்தனன், எனக்கு பிள்ளைகளே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன் சார். அப்போ ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன். யார் வந்தா? ராம வந்தான். இப்ப பரதன் வரலையா? சொல்லியிருக்கான் 4 பிள்ளைகள் வந்தாங்கப்பான்னு சொல்லியிருந்தேன். சரி, ஆனா தசரதன் சொன்ன வார்த்தை ராமன் வந்தான். இனி அவன் வருந்த, அவன்கிட்ட நான் இதை கொடுத்துட்டு அந்த அரசாட்சியில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டோம், இந்த தலைவலி எல்லாம் அவன் பட்டுக்கிட்டோம். நான் என்ன பண்ண போறேன்? நான் பிழைத்து யான் தப்பி உறுதி பொருளை தேடி போக போகிறேன். இப்பதான் அவர் வாயை விட்டுருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்கார்? ராமன்கிற வார்த்தையை வாயை விட்டுருக்கார். ராமன் தான் என்னுடைய நோயை தீர்த்தான் அப்படின்னு சொல்லி வாயை விட்டுருக்கார். இன்னும் வாயை சொல்லணும், என்னன்னு சொல்லணும். எனக்கு பின்னாடி அவருக்கு கொடுக்க போறேங்கிற வார்த்தை இன்னும் வரல. ராமன் என் நோயை தீர்த்தான், அவனுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அவன் தலையில கட்டிட்டு நான் பிழைக்க போகிறேன்னு பேசியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூட்சகமாக அந்த மந்திரி சபையிலே தன்னுடைய மனதிலே தயரதன் ராமனுக்கு முடிசூட்ட போகிறேன் என்பதை குறிப்பாக பேசிவிட்டான், இல்லையா? இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கைகேயியை திருமணம் செய்வதற்கு அவன் கேகய நாட்டிற்கு செல்கின்ற பொழுது, இது வால்மீகியில இருக்கு, கம்பன் அதை விட்டுட்டார், கம்பன் அதை எடுக்கல.
அங்க அதுக்கு பேர் கன்னியா சுல்கம்னு பேர். கன்னியா சுல்கம்னா கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது ஏதாவது வாக்குறுதி கொடுக்கணும் அல்லது சமாச்சாரங்கள் பேசணும். அப்ப கேக்கையன் ஒரு கேள்வி கேட்கிறான். முதல்ல ஒரு பொண்டாட்டி இருந்தா, அவளுக்கு குழந்தை பிறக்கல, இப்ப என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற, என்ன வாக்குறுதி கொடுக்க போற? உன் பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய மகனுக்கு நான் அரசாட்சியை தருவேன். யார் வாக்கு கொடுத்தது? தசரதன். இதை மனசுல வச்சுக்கோங்க, சரியா? பின்னாடி வரக்கூடிய சமயத்துல பேசுவோம். உன் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா நான் அவனுக்கு அரசாட்சி தரேன். சரி, பிறக்கல. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணா? சுமித்திரையை திருமணம் செய்து கொண்டான். குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறமா தான் தவம் இது என்ன பண்ணாங்க? பூஜையை செஞ்சு புத்திரகாமேஷ்டி யாகத்திலே குழந்தைகள் பிறந்தார்கள். இப்ப கேள்வி, வாக்குறுதி என்ன? கைகேயிக்கு குழந்தை பிறந்தா அரசாட்சி கொடுப்பேன்னுட்டு. கைகேயிக்கு இப்ப குழந்தை பிறந்தாச்சா இல்லையா? ஆஸ் பர் லீகல் என்ன சார்? கைகேயிக்கு குழந்தை பிறந்தா கொடுப்பேன்னு சொன்னது யாரு? தசரதன் தானே. இப்ப கைகேயிக்கு குழந்தை பிறந்தது பரதன் தானே. அப்ப பரதனுக்கு அரசாட்சியை கைகேயி கேட்டதுல தப்பென்ன? சரியா? இதை சிந்தியுங்கள். இதுதான் அயோத்தியா காண்டத்தினுடைய துருப்புச்சீட்டு. இதை பத்தியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுவோம். இந்த மாதிரியான லீகல் இஷ்யூஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, நம்ம நிறைய இருக்கு, அதை பேசுவோம். என்ன பேசினாலும் தயரதனுடைய நினைப்பு பாருங்க ராமனோட தான் போகுது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க. எதை பேசினாலும் ராமனோட தான் பேரான். அவனுக்கு அந்த பாசமா பிணைப்பா அது என்னன்னு தெரியல, ராமன் மீது அவனுக்கு இருந்த அபிரிமிதமான காதல் அதை மாத்த முடியல. அதனாலதான் அவன் யார் எதை பேசினா ராமனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் எடுப்பான். அந்த ஒரு சமாச்சாரம் நம்ம தசரதன் இடத்திலே நம்ம பார்க்கிறோம். அவன் ராமன் மீது அப்படிப்பட்ட ஒரு பாசத்தை பொழிந்தவனாக இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதனுடைய தொடர்ச்சியா வரக்கூடிய வாரத்துல இதை இன்னும் சிந்திப்போம். இன்னும் சுவாரஸ்யமாக அயோத்தியா காண்டத்துல என்னென்ன விஷயங்கள் கம்பர் வாயிலாக தயரதன் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன்.